குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆடி மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கில 18/7/2024 ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி தீதி இன்றிரவு 7 மணி 23 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் அதிகாலை 2 மணி 14 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நாம யோகம் அதிகாலை 5 மணி 14 வரை சுப்பிரம், பின்பு பிராமியம். கரணம் இரவு 7 மணி 23 வரை பாலவ கரணம், பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை உண்டு. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. கூலிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12 மணி 15 முதல் 1 மணி 15 வரை. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. வாரசூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் அதிகாலை 2 மணி 14 வரை அஸ்வினி, பின்பு பரணி. மேஷ ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கு. இன்றைய நாள் சமநோக்கு நாள் தான், ஆனா இன்னைக்கு கரி நாள். இன்றைய தினம் தக்ஷணாயன புண்ணிய காலம். தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகிவிட்டது. புதன்கிழமை ஆடி 1 பிறந்து விட்டது. 3 நாள் நம்ம ஸ்நானம் பண்ணலாம். 3 நாள் வரைக்கும் ஸ்நானம் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதே போல இன்னைக்கு வழிபட வேண்டிய தெய்வம் குரு வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் செய்யுங்கள். இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு லெமன் மட்டும் கொண்டு போங்க, போதும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு வராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்வது, நிறைய பேர் இப்போ வராகிய வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே வராகினுடைய அம்சம் என்ன, அந்த வராகியை கும்பிட்டால் நமக்கு என்ன பலன் அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கேன். இது ஆடி மாதம் என்பதால் இன்னும் அம்மனுக்கெல்லாம் நல்ல விசேஷமான ஒரு மாதம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆடி என்றால் அம்மனுக்கு தான் விசேஷம். கூழ் வார்த்தல், கிரகம் எடுத்தல், இந்த மாதிரி ஒரு விழாக்களை நடத்தக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அம்மனுக்கு உகந்த மாதம் என்பதால் வராகிக்கும் உகந்த மாதம் தான் இது. இந்த ஆஷாட நவராத்திரி, நவராத்திரியிலே நிறைய நவராத்திரிக்கு, சாரதா நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி அப்படிலாம் இருக்கு இல்லைங்களா? அது போல வராகிக்கும் அந்த மாதிரி ஒரு நவராத்திரி வழிபாடு செய்வது உண்டு. அதனால இந்த வராகியை வணங்கினால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். கடக லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும் புத பகவானும், கன்னியில் மாந்தி பகவான் கேது பகவான், விருச்சிகத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் அங்காரகனும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். சரி, இப்பொழுது நான் இந்த கண் திருஷ்டி காம்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்டு இருக்கோம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை. இது சித்தர்கள் அருளிய கண் திருஷ்டி போக்கும் மூலிகைகள். இது எப்படி அப்படின்னா, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏவல் பில்லி சூனியத்தை கூட நம்ம எடுத்துடலாம். ஆனா கண் திருஷ்டி ஒருத்தருடைய வாழ்க்கையை அடியோடு மாத்திவிடும். போட்டி, பொறாமை, உடல் சோர்வு, மனச்சோர்வு, கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள், சாப்பிட முடியாமல், சில பேருக்கு சாப்பிட்டாலே வாந்தி வந்துடும், ஒரு வாய் வைக்கும் போதே வாமிட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவர்கள், சுப நிகழ்ச்சிகள் தடைபடுவது, கெட்ட கனவு, தூக்கமின்மை, தொழில் முன்னேற்றம் தடைபடுதல், வியாபாரம் மந்த நிலை, அதே மாதிரி பில்லி சூன்யம், ஏவல், எதிர்மறை ஆற்றல், பிள்ளைகள் குழந்தைகள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பது, எதிரிகள் விலக இந்த மூலிகை பயன்படுத்தினால்
நன்றாக இருக்கும். அதாவது 10,000, 20,000, 30,000 போட்டு செலவு பண்றத விட, வாரத்துக்கு ஒரு முறை வீட்ல இது நம்ம வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆனா எல்லாரையும் உட்கார வச்சு, ஒரு சட்டியில தேங்காவ தேங்காய் ஓடு, அந்த 3 கண்ணு ஓட கொளுத்தி, அதுல வந்து எல்லாத்தையும் கடுகு, இந்த இது முடி, தெருவுல இருக்க மண்ணு, காலடி மண்ணு, மிளகாய் வத்தல் இந்த மாரிலாம் நெறைய பொருள் சேர்த்து சுத்தி போடுவாங்க. ஆனா, சுத்தி போட்டா கூட அந்த வாரம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கும். திருப்பி சில பிரச்சனைகள் ஏற்படும். அதனால அந்த காலத்துலலாம் வாரம் தவறாமல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பலாம் அது பண்றதுக்கான ஒரு நேரமும் கிடையாது. அது மாரி ஒரு கொட்டாங்குச்சிய பத்த வச்சு போடுறதுக்கான ஒரு இதுவும் இல்ல இப்பலாம். யார்கிட்டயுமே அந்த பொறுமை என்பது இல்லாம போயிடுச்சு. இப்ப என்ன செய்றாங்க, கடைக்காரங்கலாம் மட்டும் இந்த அமாவாசை வந்தா பூசணிக்காய் உடைக்கிறாங்க. அதுதான் செய்றாங்க. வீட்டுக்கு யாருமே திஷ்டி சுத்துறதே கிடையாது. நமக்கு திஷ்டி வந்தாலும் சரி, வீட்டுக்குள் உள்ள திஷ்டி வந்தாலும் சரி, யாரை பாதிக்கும்? அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை தான் பாதிக்கும். இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது, வீட்டையும் நம்ம சுத்தணும். இப்போ நம்ம வீட்ல ஒரு அழகான ஒரு பொருள வாங்கின்னு வந்து வைக்கிறோம். நமக்கு பிடித்த பொருளா இருக்கலாம், வீட்ல உள்ளவர்களுக்கு பிடித்த பொருள் ரொம்ப அழகு. அது பார்க்க கண்கோடி வேணுன்ற மாரி ஒரு பொருள் வாங்கின்னு வந்து வைக்கிறீங்க. நெறைய பேர் பார்க்குறாங்க. எல்லாருக்குமே எல்லாருக்கும் நல்ல உள்ளம்தான். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. எல்லாருக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்கும், நல்ல உள்ளம் இருக்கும். ஆனா, இந்த கண்ணுல ஒரு நீர் வந்து தங்குமாம். பிறக்கும்போது, அந்த நீர் வந்து தங்கும்போது, அந்த பார்வை பட்டால் திருஷ்டி தோஷம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த அ பொருள் அப்படின்றது இது கருடன் கண் திருஷ்டி போக்கக்கூடிய ஒரு காம்போ இது. இது சித்தர்கள் அருளிய கண் திருஷ்டி மூலிகை இது. வேண்டுவோர் அணுகலாம். 5 பாக்கெட் வாங்குனா கொரியர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கொரியர் சார்ஜும் கிடையாது. இந்த நம்பருக்கோ, இல்ல இன்னொரு நம்பர் வரும். அதுக்கோ ஃபோன் பண்ணி கேட்கலாம். இது வாரத்துக்கு 1 போட்டா போதும். ரொம்ப வாரத்துக்கு 2 ரொம்ப திஷ்டி இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையும், ஞாயிற்றுக்கிழமையும் போடுங்க. ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்துல. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு 1 போடுங்க. அதன் பிறகு 15 நாளைக்கு 1 போடுங்க. போதும். வாரம் வாரம் 1 போட்டா போதும். அப்படி இல்ல, ரொம்ப திஷ்டி இருக்குங்கன்னா, செவ்வாய், ஞாயிறு போட்டுக்கிட்டே வாங்க. அது 1 மாசத்துக்கு மட்டும் அப்படி போடுங்க. அதுக்கப்புறமா வாரத்துக்கு 1 போடுங்க. அதன் பிறகு 15 நாளைக்கு 1 போட்டா கூட போதும். இப்படியே ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறமா மாசத்துக்கு ஒரு முறை நீங்க திருஷ்டிய எடுத்து விட்டா போதும். சரிங்களா? வேணுவோர் இந்த நம்பருக்கு அணுகுங்கள். இப்பொழுது வராகி அம்மனை பற்றி நம்ம பார்க்க போறோம். வராகி அம்மன் அப்படின்னு சொன்னா, அந்த அதாவது ஃபர்ஸ்ட்டு இது எங்க இந்த வராகி அம்மன் இருந்தாங்க அப்படின்னா, தஞ்சாவூர் கோவில்ல தான். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்பு 35, 40 வருஷம் கூட இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். 40 வருஷத்துக்கு முன்பு நான் வந்து அந்த தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிருந்தோம். நானும் எங்க வீட்டுக்காரும் போயிருந்தோம். அப்போ வந்து இந்த சாமிய பார்த்த உடனே ஒரு வித்தியாசமா இருந்தது. ஆனா எனக்கு வந்து அத பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. நான் போம்போது என்னன்னா, எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 வயசு. எனக்கு அப்பவே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ வந்து முதல்ல நாங்க வந்து ஊர சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது, திருச்சி, தஞ்சாவூர்லாம் போனோம். அப்போ கோயிலுக்கு தான் போவோம். மத்தவங்கள மாரி அந்த ஊரு, இந்த ஊர்லாம் போமாட்டோம். கோயிலுக்கு போயிட்டு, சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, அப்போ வரும்போது எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, "இந்த சாமி வந்து வராகி அம்மன் இது" அப்படின்னு. ஆனா, அந்த நாள்ல நான் பார்க்கும்போது பாழடைஞ்சு இருந்தது. அந்த வராகி அம்மனுடைய கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே விளக்கேத்த சுத்தம் பண்ண மாட்டாங்க. சும்மா யாராவது வரவங்க, இந்த மாரி வரவங்க ஒரு 2 தீபம் ஏத்துவாங்க. அவ்வளோதானே தவிர, அந்த அம்மன சுத்தம் பண்ணி அழகா வைக்கிற ஒரு இதுவே இல்லாம இருந்தது. நான் பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது. இது உண்மை, உண்மை, உண்மை. அப்ப இவரு சொல்லும்போது, எனக்குள்ளயே ஒரு எண்ணம் வந்தது. வித்தியாசமா இருக்காங்களே இந்த அம்மன, அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணேன், அங்க இருந்த ஒரு அருகம்பில்லு, இந்த இதெல்லாம் இருந்துச்சு. அட்டைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு, அப்ப உடனே போயிட்டு நெய் தீபம்
அங்கேயே வித்துது. வாங்கிட்டு வந்து 2 நெய் தீபம் போட்டு, அரளிப்பூவும் வித்துது. வாங்கின்னு வந்து போட்டுட்டு, சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். அப்பதான் நான் கேட்டேன், "இது என்ன வித்தியாசமா இருக்கே இந்த சாமி? இது எப்படி இங்க வந்தது? என்ன?" அப்படி. அப்ப சொன்னாரு, "சோழர் காலத்துல இந்த மாரி வந்து அவங்க வச்சு வழிபட்டாங்க. போருக்கு போகும்போது. ஆனா இங்க பலி குடுப்பாங்க இந்த அம்மனுக்கு. பலி குடுத்துட்டு தான் அவங்க வந்து போருக்கே கிளம்புவாங்க." அப்படி ஷார்ட்டா சொன்னாரு. நான் சொல்லணும் பெருசா சொல்லலாம். இப்ப நேரமின்மை. அதனால ஷார்ட்டா சொல்லிட்டேன். அது மாரி அப்போ போகும்போது அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்குமாம். அந்த வெற்றி கிடைச்சதுனால அந்த வராகி அம்மன வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க. அதன் பிறகு வந்தவர்கள் யாரும் அந்த அம்மாவ வழிபாடே செய்யல. வழிபாடு செய்யாததுனால கும்பாபிஷேகம் நடக்கும்போது தான் அந்த தீ விபத்து நடந்தது. காரணம் என்னன்னா, அந்த அம்மாவுக்கு எதுவும் செய்யாம விட்டதுனால அந்த தீ விபத்து. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு என்னென்ன செய்யணுமோ இப்ப பாருங்க, அது ஒரு தனியா கோவில் மாரி கட்டி வச்சு, இப்போ தினமும் அதுக்கு அபிஷேகம், ஆராதனை அவ்வளவு சிறப்பா நடத்துறாங்க. இப்போ ரொம்ப அந்த கோவிலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலாகவும் மாறிவிட்டது. அதனால வராகியம்மன் வழிபாடு அப்படின்னும் போது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். வராகி அம்மன் வழிபாடும் பலன்களும் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா நம்மளுடைய கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதாவது நிறைய பேரு முடிஞ்சு போச்சு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் போது நல்லபடியாக தொடர ஆரம்பிக்கும் இந்த வராகி அம்மனை வழிபாடு செய்தால். இந்த வராகி அம்மனை உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் நல்லபடியாக தொடர வழிவகுத்து கொடுப்பால். நம்பிக்கையோடு ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா நம்பிக்கையோடு ஒரு கைப்பிடி மண்ணை பிடித்து வைத்து அதை வராகி என்று நினைத்து வழிபாடு செய்தால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உண்டான தகுதி அத்தனையும் உங்களை தேடி வரும். வராகி அம்மனை எப்படி வழிபாடு செய்வது, இது நாளைய தினம் பார்க்கலாங்களா? ஏன்னா நிறைய நேரம் ஆயிடுச்சு. நம்ம பதிவுக்கு போகணும், ராசி பலனுக்கு போகணும். அதனால இதை தொடர்ந்து நாளைய தினம் பேசலாம். இப்பொழுது ராசி பலனுக்குள் போகலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கு. அதுவும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். சாந்தமா, அதாவது பொறுமையா இன்னைக்கு கோவப்படாமல் ஒரு எந்த விதத்திலும் குடுக்கல் வாங்கலா இருக்கட்டும், முயற்சியா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், அதே மாதிரி நீங்க வேலை செய்யற இடமாக இருக்கட்டும், அதே போல குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருக்கட்டும், பொறுமையோடு உங்க செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் கடன் சார்ந்த செயல்ல சிந்தித்து முடிவெடுப்பது மிகவும் நன்மையாக இருக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் திடீர் திருப்பங்களும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. சந்திராசிரமம் எதுவும் ஒன்றும் செய்யாது. அதிசய வடமேற்கு திசையின் 5ஆம் எண் அசுவின் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். பரணி நட்சத்திரக்காரர்கள் வேகமா எதையும் செய்யாதீங்க, பேசாதீங்க. கொஞ்சம் இன்னைக்கு மௌனம் சாதிச்சால் சிறப்பாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரம் சிந்தித்து முடிவெடுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்லுங்கள். விலையுயர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். சிந்தனையில ஒரு மன குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு ஏற்படும். உங்களுடைய வெளிப்படையான குணம், சில ரிஷபராசிக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரு என்ன ஏதுன்னே பார்க்க மாட்டாங்க, கடகடன் பேசிடுவாங்க. அவங்களுடைய குணமே அப்படிதான். அவங்க பக்கத்துல யாரு இருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்க. வீட்டுல கூட பார்த்தீங்கன்னா எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்றதே யோசிக்க மாட்டாங்க. ஆனா அதன் மூலம் நிறைய நட்பு அவங்களுக்கு உருவாகும். ஒரு பஸ்ல போயிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷபராசிக்காரங்களா இருந்தா பக்கத்துல இருக்கிறவங்க யாருன்னே தெரியாது, அவங்க கிட்டே நல்லா பேசுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு நட்பு அதிகரிக்கும். இன்றைய நாள் எதிலும் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். சகோதர வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் கொஞ்சம் நீங்க ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதே போல சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். சந்திர யோகம், குருமங்கள யோகம். அதனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா செலவுகள் கம்மியாகும். குடும்பத்திலும் ஒரு சந்தோஷம் இன்னைக்கு நிலவும்.
அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கு. ரோகிணி நட்சத்திரம் மன தெளிவு ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு இன்னல்கள் எல்லாம் இருந்ததெல்லாம், உடல்ல இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகும். அதே மாதிரி தாய்மாமன் வழியில உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள். மனசுல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அதே போல ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தெல்லாம் தவிர்த்தீங்கன்னா, வெளி உணவுகளை தவிர்த்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களுக்கு எதிராக இருந்து செயல்பட்டவர்களெல்லாம் இன்றைய தினம் அவர்களால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். சில தொழில் தொழில் செய்கிறவங்க, தொழில் முனைவோர், உற்பத்தி பண்றவங்க, சில பொருளெல்லாம் உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு பெரியோர்களின் ஆலோசனை, உங்களை விட மேல இருக்கிறவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு முடிவெடுத்து செய்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் நல்ல ஒரு சூழல் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட கோல்டன் நிறத்தை பயன்படுத்து. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர் கவனம் தேவை. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும். சிந்தனை போக்கில் கவனம் தேவை. வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் ஏற்படும். அதே போல வருமானம் குறித்த ஒரு சிந்தனைகள், வருமானத்தை எப்படி உயர்த்துவது, சேமிப்பது என்ற சிந்தனையெல்லாம் இன்னைக்கு மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே போல பிள்ளைகள் பற்றிய எண்ணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இன்றைய நாள் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, பாராட்டு இதெல்லாம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள். பூசம் நட்சத்திர சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, திடீர் செலவுகளால் சேமிப்புகள்லாம் குறையும். உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான சோர்வுலாம் ஏற்படும். மூத்த உடன்பிறப்புகள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. விலையுயர்ந்த பொருட்கள்ல கவனம் தேவை. கல்வியில ஏற்ற இறக்கமான சூழல்லாம் உண்டாகும். வீடு மாற்றம் குறித்த எண்ணங்கள் பிறக்க உறவுகள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட வடக்கு திசை, அதிர்ஷ்ட 5 அதிர்ஷ்ட இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்கார அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, வெளி வட்டாரங்களில் மதிப்பு, மரியாதை கூடும். எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும். அதே போல இந்த சில பேர் கோவில் பணிகள் செய்வாங்க, அறப்பணிகள் செய்வாங்க, சமூக பணிகள் செய்வாங்க. அதை பத்தி அவங்களுக்கு மனசுல ஒரு திட்டத்தை அமைச்சு அதை செயல்பாட்டை செய்யக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் ஏற்படும். அதே போல ஆரோக்கியத்திற்காக மருத்துவ ஆலோசனைகள் இன்னைக்கு கிடைக்கும். உடற்பயிற்சி சார்ந்த செயல்கள்ல ஆர்வம் ஏற்படும். திட்டமிட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. படிக்கிற மாணவர்களுக்கு மறதி பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு விலகும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு, மரியாதை கூடும். அஸ்தம் நட்சத்திரக்கார் பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு இன்னைக்கு உங்களுடைய செயல்பாட்டுல உங்கள் திறனை காமித்தால் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடைபெறும். சித்திரை நட்சத்திர பிரச்சனைகள் எல்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். ரகசியமான உங்களுடைய செயல்பாட்டின் மூலம் ஆதாயம் ஏற்படும். உணவு சார்ந்த துறைகள்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது.
அதே மாதிரி உங்கள் மீதான உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை வந்தால்தான் எதை செய்தாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதே போல சில பேர் வந்து நிறைய சமூக பணி செய்வாங்க. அதை செய்யறது இதை செய்யறது, இருக்குதோ இல்லையோ மற்றவர்களுக்கு உதவணும்ன்ற எண்ணங்கள் அவங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதனால உங்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும். இன்றைய நாள் உடல்ல ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். சுவாதி நட்சத்திரக்கார ஆதாயம் ஏற்படும். விசாகம் நட்சத்திர செல்வம் செல்வாக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு சூழல்லாம் ஏற்படும். அதே போல சில பேர் வருங்காலம் சார்ந்து சில வேலையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. அதே போல வருமானத்தை சேமிக்கணும், எப்படி சேமிப்பது அப்படின்ற ஒரு சிந்தனை இன்னைக்கு மேலோங்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. கலைத்துறை, அதே மாதிரி கலை பணியில இருப்பவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்கள், கலைத்துறையில் போகணும்னு நினைக்கிறவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு தனிப்பட்ட ஒரு ஈர்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள். சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் மனதை பக்தியில் செலுத்துங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்கா புதுமையான ஒரு நாளாக இருக்கு. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் மறையும். கேட்டை நட்சத்திரக்கா அனுசரித்து செல்லுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இடமாற்ற சிந்தனைகளால் அதிகரிக்க இனம் புரியாத சில சிந்தனைகளால் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் தயக்கம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும். அதனால தேவையற்ற சிந்தனையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எந்த ஒரு வேலை செய்தாலும் தயக்கமின்றி செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். ஒரு புரிதலும் இன்னைக்கு ஏற்படும். உங்களுடைய சிந்தனை போக்கில் நிறைய மாற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. வாக்குறுதி கொடுக்கும் போது ரொம்ப கவனமா வாக்குறுதி கொடுங்க, கொடுத்துட்டு பின்னாடி தவிக்காதீங்க. அதே மாதிரி தந்தையின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். இன்றைய தினம் எல்லா விதத்திலும் லாபங்களும் இருக்கும், செலவும் இன்னைக்கு இருக்கும், பார்த்து கொள்ளுங்கள். அதிசய வடக்கு திசை அதிசயம் 4ஆம் எண் அதிசயம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சில விஷயத்தில் தயக்கம் ஏற்படும். புராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இறை சார்ந்த பணியில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளுவீங்க. கலை சார்ந்த செயல்பாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கும். மூத்த சகோதரர்கள் வழியில சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு தருணமாக இருக்க. வெளியூரிலிருந்து நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள்லாம் கிடைக்கும். அது பிள்ளைகளால கூட இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்கும். ஆனால் அந்த முதலீடு செய்யும் போது மட்டும் பார்த்து கவனமாக செய்யுங்க. கணவன் மனைவியிடையே நல்ல புரிதலும் இருக்கு. தந்தை வழியில் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாட்டோடு செய்யுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்துல ஒரு புதுமை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அரசு சார்ந்த பணிகள்ல இருந்து வந்த தடைகள், இழுபறிகள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. மனசுல ஒரு புதிய சிந்தனைகள்லாம் தோன்றும். அதே போல விவசாய துறையில் இருப்பவர்கள் விவசாயம் தொடர்பான ஒரு ஆலோசனை உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தும். லாபமும் கிடைக்கும். இறை சார்ந்த நம்பிக்கை, அதன் மீது நிறைய நம்பிக்கை வைங்க. ஒரு மனசுலயும் அது தோன்றும் உங்களுக்கு, இன்னைக்கு இறை வழிபாட்டை செய்யலாம் அப்படின்ற ஒரு தோன்றும். அதே போல
கல்வி ஆசிரியர்கள், இந்த ஆசிரியர்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கும் இன்றைய நாள் விவேகத்தோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கு. இன்றைய நாள் தன வரவு நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை காட்டாதீங்க, புத்திசாலித்தனத்தோடு இன்னைக்கு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உறவுகள் வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி கல்வி துறையில் இருப்பவர்கள் இன்றைய தினம் மிக மிக கவனமாக இருக்கணும். வீடு மனை விற்பனை செய்பவர்களுக்கு இன்றைய தினம் ஏற்றமிறக்கமான ஒரு சூழல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு தருணம். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. அலுவலகத்துல மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு நாள், சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஏற்றம் இறக்கமான ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.